ஒவ்வொரு தடவையும் நம்ம கேக்கு செய்யும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த அதில வரக்கூடிய இந்த ரொம்ப ரொம்ப அதிகமா வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் இந்த இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து க்ரம் கோட் குடுத்து முடிச்ச பின்னாடி தான் அதனுடைய அ தன்மையே அந்த கேக்குடைய அந்த லுக்கே வெளிப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன அந்த வெளியில அதாவது அந்த க்ரீம் வந்து ஸ்டிக் ஆகாம என்ன செய்யும், எடுத்துக்கிட்டு வரும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபினிஷிங்கே சரியா இருக்காது. அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஸ்டிக் ஆகாது. அதே நம்மளுக்கு தெரியும் அது. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த லேசா அந்த நைஃப வச்சு வந்து நல்லா வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுறணும். அந்த இடத்த ஃபுல்லா கட் பண்ணி விட்டுறணும். இப்ப எந்தெந்த இடங்கள்ல அந்த மாதிரி அ உங்களுக்கு இதா இருக்கோ, அந்த இடத்த பூரா எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டின்ட்டு, நீங்க திருப்பி வந்து ஃபினிஷிங் குடுக்கும்போது வந்து ரொம்ப சூப்பர்பா வரும்.